வணக்கம் நண்பர்களே, பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய அரசியலமைப்பு தொடரை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பின்னர் இப்போது நாம் ஒரு புதிய நெடிய பயணத்தை தொடங்குகிறோம். ஆம் நண்பர்களே, அது இந்திய வரலாற்று தொடர். இந்த தொடரில் இந்திய வரலாற்றை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் MCQ முறையில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவில் நாம் தொடங்குவது முதல் பகுதி, பழங்கற்காலம், அதாவது பாலியோலித்திக் ஏஜ். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்வியும் 4 விருப்பத் தெரிவுகளுடன் இருப்பதை திரையில் காண்பீர்கள். கேள்வியும் அதற்கான சரியான பதிலும் திரையில் தோன்றுவதற்கு முன் சில வினாடிகள் யோசித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கவும். நமது வீடியோக்களில் தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்படும் கேள்விகள் அனைத்தும் TNPSC, UPSC, SSC, RRB மற்றும் ஏனைய போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய குறிப்பை பகிர விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்க மட்டுமல்ல நண்பர்களே, கேட்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நமது சேனலில் தயார் செய்து வெளியிடப்படும் ஒவ்வொரு வீடியோக்களும் டாக்கிங் லைப்ரரி என்ற கருத்துசார் வடிவத்திலிருந்து ஊக்கமளிக்கப்பட்டது. முன்பெல்லாம் ஒளி புத்தகங்கள் எப்படி பயனளித்ததோ அதே போல இப்போது இந்த வீடியோவை உங்கள் பயணங்களின் போதும், பெண்கள் சமையல் செய்யும் போதும், தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போதும், ஓய்வெடுக்கும் போதும், தூக்கத்திற்கு முன்பும், படுக்கையில் கிடக்கும் போதும் கேட்டு உங்கள் பொன்னான நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். அருகில் உள்ளவர்களை தொந்தரவு செய்யாமல் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டோ மாட்டாமலோ எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். வாருங்கள், வீடியோவை தொடங்கலாம். பாலியோலித்திக் என்ற சொல்லின் பொருள் என்ன? A. புதிய கல். B. நடுக்கல். C. பழைய கல். D. உலோகம். சரியான பதில் C. பழைய கல். பாலியோலித்திக் என்ற சொல் பழைய கல் அல்லது பழைய கற்காலம் என்று பொருள்படும். பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எவை? A. விவசாயம். B. வேட்டை மற்றும் உணவு சேகரிப்பு. C. வணிகம். D. தொழில். சரியான பதில் B. வேட்டை மற்றும் உணவு சேகரிப்பு. பழங்கற்கால மனிதர்கள் நாடோடிகளாக குகைகள் மற்றும் மரக்கிளைகளில் வாழ்ந்து வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் மூலம் பிழைத்தனர். பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் எதன் மூலம் உருவாக்கப்பட்டவை? A. இரும்பு. B. வெள்ளி. C. கல். D. தாமிரம். சரியான பதில் C. கல். பழங்கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், விலங்குகளின் தோலை உரித்தல், காய்கறிகளை பறித்தல் மற்றும் வெட்டுதல் போன்றவற்றுக்காக முதன்மையாக கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினர். பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் இவைகளில் எது? A. குகை. B. அரண்மனை. C. கோவில். D. வீடு. சரியான பதில் A. குகை. பழங்கற்கால மனிதர்கள் பொதுவாக குகைகள் மற்றும் பாறை இடுக்குகளில் வாழ்ந்தனர். இந்த கட்டத்தில் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. A. புதிய கற்காலம். B. பழங்கற்காலம். C. இரும்புக் காலம். D. வெள்ளிக்காலம். சரியான பதில் B. பழங்கற்காலம். நெருப்பின் பயன்பாடு சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாக கருதப்படுகிறது.
ஆரம்பகால மனித இனமான ஹோமோ எரெக்டஸ் முதலில் நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்தியதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. பீம்பேட்கா குகைகள் அமைந்துள்ள மாநிலம் இந்தியாவில் எது? ஏ. தமிழ்நாடு, பி. மத்திய பிரதேசம், சி. கேரளா, டி. ராஜஸ்தான். சரியான பதில் பி. மத்திய பிரதேசம். பீம்பேட்கா குகைகள் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. பழங்கற்கால மனிதர்கள் அணிந்த உடை எது? ஏ. பருத்தி, பி. பட்டு, சி. விலங்குத்தோல், டி. கம்பளி. சரியான பதில் சி. விலங்குத்தோல். பழங்கற்காலத்தை சேர்ந்த ஆதி மனிதர்கள் பின்வருவனவற்றை அணிந்திருந்தனர். விலங்குகளின் தோல்கள் மற்றும் உரோமங்கள், மரப்பட்டைகள், பெரிய இலைகள் மற்றும் தாவர இலைகள். காலப்போக்கில் அவர்கள் விலங்குகளின் தோல்களை ஒருங்கிணைத்து தைப்பதற்கு எலும்பாலான ஊசிகளை பயன்படுத்தினர். பழங்கற்கால மனிதர்களின் முக்கிய தொழில் எது? ஏ. விவசாயம், பி. மீன்பிடித்தல், சி. வேட்டையாடுதல், டி. வணிகம். சரியான பதில் சி. வேட்டையாடுதல். பழங்கற்கால மனிதர்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவை சேகரித்தல் ஆகும். பழங்கற்கால காலம் எப்போது முடிவடைந்தது? ஏ. கிமு 1000, பி. கிமு 10,000, சி. கிமு 5000, டி. கிமு 2000. சரியான பதில் பி. கிமு 10,000. பழங்கற்காலம் ஏறத்தாழ கிமு 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்தது. இது மனித வரலாற்றின் மிக நீண்ட காலப்பகுதியாகும். பழங்கற்காலம் பின்வருவனவற்றில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. விவசாயம், பி. உலோகம், சி. கச்சா கல் கருவிகள், டி. எழுத்து. சரியான பதில் சி. கச்சா கல் கருவிகள். பழைய கற்காலம் என்பது மனிதர்கள் முதலில் கரடுமுரடான அல்லது கச்சா கல் கருவிகளை பயன்படுத்த தொடங்கிய காலமாகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஸ்கோர் என்ன என்பதை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம பரமேஷ் ஜிகே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்க. அடுத்த எபிசோடில் இந்திய வரலாற்று தொடர் பகுதி 2இல் இடைக்கற்காலம் பற்றிய 10 முக்கிய MCQ கேள்விகளை பார்க்க போகிறோம். பகுதி 2ஐ பார்க்க மறக்காதீர்கள் நண்பர்களே. நன்றி.